நான் மட்டும் தான் இப்படியா இல்லை நீங்களும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். நல்லா சமைச்சிட்ருப்போம். சமையல் முடியிற பக்கமாக வந்துட்டு ஐயோ இது மெஸ்ஸியா இருக்குது, அது மெஸ்ஸியா இருக்குதுன்னு ஒரு பக்கமாக வந்து துடைக்க ஆரம்பிச்சுருவோம். நான் அப்படி தான் துடைக்க ஆரம்பிச்சு கையை சுட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யறதில்ல. ஸோ சண்டேக்கு வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். கதிரோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க்கில் மட்டும் கதிரோடது கொஞ்சம் கூட இருக்காது. என்ன ஏதுன்னு தெரியல. எத்தனை டைம் கூப்பிட்டாலும் இதுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்துக்கு கூட நாங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணுறதே இல்லை. நானே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது. அது இல்லாமல் அவங்க க்ளீன் பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. என்னதான் மீன்ஸ் நம்ம சொல்லி அந்த க்ளீனிங் ஒர்க்கை பண்ணாலுமே நாம் பண்ணுறது அளவுக்கு அவங்களோட ஒர்க் இருக்காது. அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்காது. எனக்குமே அதுதான். அவர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீ இங்கே இது பண்ணிட்ட, அங்கே அது பண்ணிட்ட, அது பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். நான் எப்படி பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணி அதில் இருக்க குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆயில் இதெல்லாம் அவுட்லைனில் மட்டும் தொடச்சிட்டு அந்த கவரை மாற்றிட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். ஸோ வந்து பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ஆக்சுவலி நான் பண்ணிகிட்டு இருப்பேன். சண்டேல பண்ணுறதுனால இது அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் போல். ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தொடச்சதுக்கப்புறம் தான் ஓகே ஓகே இதனால தான் இப்படி பண்ணுறியா அப்படிங்கிறது புரியுது. ஆக்சுவலி அது பசங்களுக்கே அப்படி தானான்னு தெரியல. இவங்க அப்படி தான் பெருசாக க்ளீனிங்கில் மட்டும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. மற்றபடி எல்லா ஒர்க்லேயுமே ஓரளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும்.